ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை வழி நடத்துகிறவர். அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம எடுத்து படித்து நம்மளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் பொழுது அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. நாம் வாழ்கிறது வெறும் சாப்பாட்டுனாலேயோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுனாலையோ கிடையாது. தேவனுடைய வார்த்தையினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். ரோமர் 1:16 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வல்லமை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ பலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேவ பலன் என்றால் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தை படைத்தது, இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்தது, அற்புதங்களை செய்தது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வல்லமையை கொண்டு எல்லாவற்றையும் செய்தார். எல்லோரையும் சுகமாக்கினார், எல்லோருக்கும் அற்புதம் செய்தார். அந்த தேவ பலன், அந்த தேவ வல்லமை சுவிசேஷத்தில் உள்ளது. சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவ வார்த்தையை, வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது உங்களுக்குள் தேவனையே வைத்திருக்கிறீர்கள். தேவ பலனை வைத்திருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உங்களுடைய இருதயத்தில் அதை வச்சிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையே உங்களுடைய இருதயத்தில் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே தேவ வல்லமையை கொண்ட தேவ வசனமாகிய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அதுதான் தேவனுடைய வல்லமையாய் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது, சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களால் பார்க்க முடியும். அந்த தேவ வல்லமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்கும். இன்றைக்கும் தேவனுடைய வல்லமையை பார்க்க, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க, வார்த்தையின்படி நாம் வாழ ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.